நீங்கள் மற்றவர் பின்பற்றும் வரை நீங்கள் முன்னேற முடியாது. வாழ்க்கையில் அமைதியாக இருப்பவர்களால் மட்டுமே எதையும் சாதிக்க முடியும். வாக்குவாதம் செய்பவருக்கு சக்தி இல்லாத போது கேலியாகவும் கிண்டலாகவும் பேசுவார். சிங்கம் போல் வாழுங்கள், ஏனெனில் வாயில்லா ஆடுகள் பலியிடப்படுகின்றன, ஆனால் சிங்கங்கள் பலியிடப்படுவதில்லை. நினைவில் கொள்ளுங்கள். பொய்கள் மற்றும் ஏமாற்றுகளால் எவ்வளவு பெரிய நட்பெயர் கட்டப்பட்டாலும் அவற்றை சிதைக்க ஒரு உண்மை போதும். அதனால் தான் மனிதன் கஷ்டப்பட்டாலும் நேர்மையாக வாழ்வதே சிறந்த வழி. வெற்றிக்கு பின் ஓடாதே, முயற்சிக்கு பின் ஓடு. அப்பொழுது வெற்றி உங்கள் பின்னாடி ஓடி வரும். நீங்கள் எவ்வளவு நன்றாக வாழ்ந்தாலும் நீங்கள் செய்யும் ஒரு சிறிய தவறுக்காக உலகம் காத்திருந்து அதை பிரதிபலிக்க முயற்சிக்கும். இதுதான் இந்த உலகத்தின் இயல்பு. 2 பேர் பிரிவதற்கு காரணம் 3வது நபர். அது காதலாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் வேறு எதுவாக இருந்தாலும் சரி. பெருமை உடையவனால் பசியை தாங்க முடியும், ஆனால் அவமானத்தை தாங்க முடியாது. உங்களுக்கு தொடர்பில்லாதவர்களிடம் உங்கள் ரகசியங்களை சொல்லாதீர்கள், ஆனால் உங்களுடன் தொடர்புடையவர்களிடம் உண்மையை சொல்லுங்கள். பொருள் அறிந்தவன் பண்டிதன், அறிந்ததை செய்பவனே அறிவாளி. நீங்கள் வேலை செய்யும் வரை இந்த சமுதாயம் எரியும் தீக்குச்சியை தூக்கி எறிந்துவிடும். வலி மற்றும் வலிமை இரண்டும் நமக்குள் இருப்பது விந்தையானது. எது முதலில் வந்தாலும் பிந்தியது தெரிவதில்லை. ஒரு சிறிய புன்னகை எதிர்மறையான சூழ்நிலைகளை கூட நேர்மையாக மாற்றும். யாருடைய வாழ்க்கை அவர்களுக்கு சிறந்தது, ஆனால் நீங்கள் அதை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு அதற்காக ஏங்கினால் பலன் பூஜ்ஜியமாகும். அதை செய்ய விரும்புபவனுக்கு 1000 வழிகள் உள்ளன. அதை செய்ய வேண்டாம் என்று நினைக்கும் ஒருவருக்கு 1000 காரணங்கள் உண்டு. நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் காரணங்களை அல்ல, வழிகளை தேடுங்கள். பெரியதாக சிந்தியுங்கள், சிறியதாக தொடங்குங்கள். ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது. பொறுமையாக இருங்கள், மாற்றம் வரும். ஒரு உறவு நன்றாக இருக்கும்போது, உறவு மோசமாக இருக்கும்போது அவர்கள் உங்களை பற்றி அனைவருக்கும் சொல்கிறார்கள். இதுதான் இந்த உலகத்தின் வழி. நீங்கள் போராட விரும்பினால், நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் முதலில் உங்களை நீங்களே வெல்க. உன்னை நீ வென்றால் உலகையே வெல்வாய். தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கும் ஒருவரை ஒருபோதும் அந்நியப்படுத்தாதீர்கள். அத்தகையவர்கள் நேர்மையானவர்கள். அவர்களின் ஈகோவை விட நீங்கள் உங்களை அதிகமாக மதிக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அது பந்தமாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி. நீங்கள் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் அவர்களை விட குறைவானவர் என்று ஒப்புக்கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். நடந்ததை பற்றி ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம், ஏனென்றால் உங்களுக்கு நடக்கும் நல்லது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்றால் உங்களுக்கு நடக்கும் கெட்டது உங்களுக்கு அனுபவத்தை தருகிறது. சிகரத்தில் ஏறும்போது எடுக்கும் ஒவ்வொரு அடியையும் சிந்தனையுடன் வைக்க வேண்டும், ஏனெனில் ஒரு தவறான படி உங்களை கீழே கொண்டு வந்துவிடும். உங்களை நேசிக்கும் உறவை நேசிக்க தொடங்குங்கள். உங்களை வெறுக்கும் நபர்களை பற்றி சிந்திக்க உங்களுக்கு நேரம் இருக்காது. சரியான நபரை எங்கும் நாம் காண முடியாது. அவ்வாறு செய்தால் அவர் அருங்காட்சியகத்தில் இருக்க வேண்டும், வெளியில் அல்ல. எப்பொழுதும் பயமாக இருந்தால் உயிருக்கு பயப்படுவீர்கள். ஒவ்வொரு நொடியும் சிரித்தால் வாழ்க்கை நம்மை வணங்கும். உங்கள் வார்த்தைகள், உங்கள் எண்ணங்கள், உங்கள் மனநிலை மட்டுமல்ல, உங்களுடன் இருக்கும் பெரும்பாலான மக்கள் உங்கள் மனநிலையும் பாதிக்கும். எனவே நல்ல எண்ணங்கள், மற்றவர்களிடம் கருணை காட்டுங்கள். இந்த சமுதாயத்தில் நம்பிக்கை என்பது மிகவும் விலை உயர்ந்த பொருள். அது சம்பாதிக்க பல ஆண்டுகளாகும், ஆனால் இழக்க ஒரு நிமிடம் போதும். நீங்கள் என்ன என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ளாவிட்டாலும் நீங்கள் வாழலாம், ஆனால் உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் இந்த சமுதாயத்தில் எங்கும் வாழ முடியாது. பொறுப்பு தெரியாதவர்களிடம் பணிகளை ஒப்படைக்காதீர்கள். உறவுகளை மதிக்காதவர்களுடன் பழகாதீர்கள். தேவைக்கேற்ப பயன்படுத்துபவன் தூக்கி எறிபவன் அருகில் இருந்தாலும் ஒன்றே. அப்படிப்பட்ட ஒருவருக்கு தேவைப்படும் போதுதான் நாம் மனிதனாக தோன்றுகிறோம். பின்னர் அவர் புல்லை விட மோசமாக பார்க்கிறார். பொறாமையுடன் வாழ்பவருக்கு நன்றாக தூங்குவதில்லை. சந்தேகத்தில் வாழ்பவர்களுக்கு சரியான வாழ்க்கை இல்லை. பசித்தவனுக்கு இறைவன் உணவு, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு கடவுள் ஆரோக்கியம், துன்பப்படுவோருக்கு கடவுள் துணை. ஒரு நபரை பற்றி 2 விஷயங்கள் உள்ளன. அவை மற்றவரின் வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருக்கும். 1 கையால் செய்த உதவி,
2 வார்த்தையால் மனதை காயப்படுத்துவது. பாரத்தை சுமப்பவனை விட பொறுப்புகளை அறிந்தவன் சிறந்தவன் பணமுடையவனை விட. ஒவ்வொரு நபருக்கும் வலி உள்ளது. சிலர் அந்த வலியை வலிமையாக மாற்றுகிறார்கள். மற்றவர்கள் வலியை ஒரு சுமையாக கருதி உயிரை பறிக்கின்றனர். உயிரை பறிக்கும் அளவுக்கு யார் கஷ்டப்படுவதில்லை. ஆனால் நம் எண்ணங்களே நம்மை இயக்குகின்றன. உனக்கு ஒரு நாள் கிடைத்தால் எனக்கும் ஒரு நாள் கிடைக்கும். ஆனால் அப்பொழுது நான் உன்னை போல் பெருமை காட்ட மாட்டேன். நீங்கள் பணத்திற்கு அடிமையாகிவிட்டீர்கள், நான் இல்லை. யாரும் கேட்க விரும்பாத போது சொல்லாமல் இருப்பது நல்லது. ஒரு உறவு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் எப்பொழுதும் ஏதோ தவறு இருக்கிறது. ஆனால் நட்பு மட்டும்தான் பாசாங்கு இல்லாமல் மகிழ்ச்சியையும் கஷ்டத்தையும் பகிர்ந்து கொள்கிறது. மற்றவர்கள் உங்களிடம் உள்ள குறைகளை பார்க்கிறார்கள் என்று வருத்தப்படாதீர்கள். அந்த தவறுகளை திருத்தி தலை நிமிர்ந்து திரும்பவும். நமது பழக்க வழக்கங்கள் நாம் பயன்படுத்தும் ஊன்றுகோலாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் நம்பியிருக்கும் ஊன்றுகோலாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்கள். வாழ்க்கை உங்களுக்கு பல பாடங்களை கற்றுத்தரும். பொறுமை தோற்கவில்லை. மரணம் உன்னை எதிர்கொண்டாலும் எதிரியின் முன்னால் அழாதே. ஏனென்றால் உங்கள் எதிரி விரும்புவது உங்கள் மரணத்தை அல்ல, உங்கள் பயம் மட்டுமே. வாழ்க்கையில் எல்லா பொறுப்புகளையும் சுமப்பவர் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அவன் தோற்றம் அவ்வளவுதான். ஒரு குடை மழையை நிறுத்தாது, ஆனால் அது உங்களை நனையாமல் தடுக்கிறது. தன்னம்பிக்கை வெற்றியை தராது, எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் வலிமையை தருகிறது. மற்றவர்களின் கண்ணீரால் உங்கள் தாகத்தை தணிக்க முயலாதீர்கள். இது கர்மாவின் விளைவு மற்றும் உங்களை என்றென்றும் எரித்துவிடும். உறவு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக முக்கியமான விஷயம். இன்று வரும் நாளை போன பணத்தை எதிர்பார்க்காதீர்கள். வாழ்நாள் முழுவதும் இருக்கும் தோழமையை விட்டுவிடாதீர்கள். விரும்பத்தகாத உணவை சாப்பிட்டு நோய்வாய்ப்படாதீர்கள். உனக்கு சொந்தமில்லாத பந்தங்களில் சேர வெட்கப்படாது. கடந்த காலத்தை நினைத்து கொண்டு எதிர்காலத்தை கெடுத்து கொள்வதுதான் முட்டாளுடைய குணம். மோசடிக்கும் நம்பிக்கை துரோகிக்கும் பெரிய வித்தியாசம் உள்ளது. எல்லோரும் ஏமாற்றுகிறார்கள், ஆனால் நீங்கள் நம்புபவர்கள் மட்டுமே துரோகம் செய்கிறார்கள். நடந்ததை நினைத்து யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். நம்மிடம் இருந்து எதையாவது கற்றுக்கொள்பவன் நாளை நமக்கு கற்றுத்தர வளர முடியும். நீங்கள் கற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் யாராலும் உங்களை சதி செய்ய முடியாது. எப்பொழுது உங்கள் மனம் பிற நலனை நாடத் தொடங்குகிறதோ அதிலிருந்து உங்களுக்கு மகிழ்ச்சி தொடங்குகிறது. வெளிச்சம் இல்லாததால் இருளில் இருக்காதே. புன்னகையை காணவில்லை என்ற வேதனையை தீர்க்காதே. ஒவ்வொரு வேளையிலும் சிரமங்களை சந்திக்க நேரிடும் என்பதால் பின்வாங்காதே. தைரியமாக முன்னேறி பயத்தை தாண்டி செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை அமைதியாக இருக்க வேண்டுமெனில் உங்கள் பிரச்சனைகளை மற்றவரிடம் சொல்லக்கூடாது. பிறர் பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம். நீங்கள் செய்வதில் நேர்மையாகவும் சொல்வதில் உண்மையாகவும் இருக்கும்போது மற்றவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் எடுத்து செல்வது கனமாக இருந்தால், நீங்கள் பொறுப்பாக உணர்ந்தால் அதை கீழே வைக்க விரும்புகிறீர்கள். எதை செய்தாலும் நேர்மையாக செய்தால் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு நபர் அதிகமாக கேட்கும்போது அதிகம் கற்றுக்கொள்கிறார். உங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் திருத்தவும். பொய் என்றால் சிரித்து விடுங்கள். ஒருவர் திரும்ப திரும்ப சொன்னதை பற்றி வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் எதிர்கொள்ளும் விமர்சனங்கள் அல்லது பாராட்டுகள் எதுவும் நிரந்தரமானவை அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அமைதியாக இதயத்துடன் வாழுங்கள். கெட்ட நம்பிக்கையுடன் பின்வாங்கினால் வாழ்க்கை வெறுமையானது. தன்னம்பிக்கையுடன் முன்னேறினால் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவீர்கள். எனவே கடந்த காலத்தை நினைத்து பார்ப்பது வீண். ஒவ்வொரு தருணத்தையும் சரியாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. தாமரைக்கு எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் ஒரு துளி கூட நிற்காது. நம்மை பிடிக்காதவர் மீது எவ்வளவு அன்பு காட்டினாலும் எந்த பயனும் இல்லை. உண்மையில் பொய்யிலிருந்து வேறுபட்டது என்னவென்றால், நீங்கள் சொன்ன பொய்யை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். ஆனால் நீ பேசும் உண்மை உன்னை காப்பாற்றும். உங்களுக்கு சிரமம் இருந்தால் கண்ணீர் இல்லை, வர யோசனை வர வேண்டும். அந்த கஷ்டத்தை சமாளிக்கும் தைரியம் வர வேண்டும். உங்கள் பலத்தில் எந்த லாபமும் இல்லை. ஒரு பலவீனமான எதிரி கூட அறிவு இல்லாமல் உங்களை தோற்கடிக்க முடியும். ஒரு மனிதன் உணர்ச்சியுடன் நேசிக்கும்போது ஒரு குழந்தையைப் போல செயல்படுகிறான். ஒரு பெண் முழு மனதுடன் நேசித்தால் அவள் ஒரு தாயைப் போல செயல்படுகிறாள்.
வந்து போகும் மேகங்களைப் போல கோபம் உங்கள் மேல் பொங்கி எழுகிறது. ஆனால் உன் மீதான என் காதல் என்றென்றும் வானத்தைப் போன்றது. ஆசை வேறு, இலக்கு வேறு. ஆசையை நிறைவேற்ற ஓடினால் பின்னடைவை சந்திக்க நேரிடும். ஒரே இலக்கை அடைய ஓடினால் சந்திப்பதெல்லாம் வெற்றிதான். தும்ம மரம் எவ்வளவு உயரமாக இருந்தாலும் துளசி மரத்தை வணங்குகிறோம். எவ்வளவு பெரிய கட்டவனாக இருந்தாலும் பெரிய மனதுள்ள நல்லவர்களை மதிக்கிறோம். ஆபத்து காலங்களில் நம்முடன் இருப்பவர்கள் அனைவரும் நமது ஆத்மா துணை. பொய்யில் உள்ள பயத்தை விட சத்தியத்தில் உள்ள தைரியம் பெரிது. தீய வழிகளில் உள்ள மகிழ்ச்சியை விட நேர்மையில் பெருமை சிறந்தது. பணத்தின் மீது நம்பிக்கை அதிகரிக்கும் போது ஆரோக்கியம், உறவுகள் மற்றும் அன்பு பாசங்கள் இழக்கப்படுகின்றன. ஒரு நபரின் வாழ்நாள் முழுவதும் யாரும் அவருடன் வருவதில்லை, அப்படித்தான் இருப்பார்கள் என்று நினைப்பது ஒரு மாயை. இருட்டு அறையில் அமர்ந்து வெளிச்சத்தை பற்றி சிந்திப்பதால் எந்த பயனுமில்லை. எழுந்து விளக்கு ஏற்றவும். சும்மா உட்கார்ந்து வேலையை பற்றி யோசித்தால் பலனில்லை. எழுந்து உழைக்க வேண்டும். உங்களுக்கு தேவைப்படும் போது, வாய்ப்பில்லாத போது, வாய்ப்பு கிடைக்கும் போதும் ஒரே மாதிரியாக இருப்பதே உண்மையான ஆளுமை. வாழ்க்கையில் சிலரிடம் இருந்து நாம் எவ்வளவு தூரம் விலகிச் செல்கிறோமோ அவ்வளவு நல்லது. இல்லையில் நமது நல்லறம் கூட திறமையின்மையாகவே பார்க்கப்படும். ஒரு படி ஏறிய பிறகு உங்கள் நடத்தையில் வித்தியாசம் இருந்தால் கடவுள் உங்களை 10 படிகள் கீழே இறக்குவார். தனக்கு சொந்தமில்லாத உறவுகளின் பின்னால் எவ்வளவு ஓடினாலும் உடல் சோர்வடையும், மனம் தவிக்கும். பொறுமையாக தாங்குகிறார்கள் என்று கிண்டலாக சொல்வது தவறு. சொந்தமாக இருந்தாலும் சரி, அந்நியராக இருந்தாலும் சரி, யாரையும் இழிவாக பார்க்காதீர்கள். அவர்களால் கிண்டல் செய்யப்படுவதை சகிக்க முடியாது. ஒன்றாக இருக்க விரும்புபவர் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார். பிரிந்து செல்ல விரும்புபவர் வலியை ஏற்படுத்த முயற்சிக்கிறார். நேற்றைக்கு பயந்தவன் இன்று போராட முடியாது. இன்று போராட முடியாதவன் நாளை வெல்ல முடியாது. வெற்றி பெற வேண்டுமானால் பயத்தை விடுங்கள். பயத்திலிருந்து விடுபட நீங்கள் போராட வேண்டும். பயத்தால் சண்டையிடுவது தோல்விக்கு வழிவகுக்கும். பயத்தை கைவிட்டு போராடினால் வெற்றி உனக்கே. மௌனத்திற்கு அசாத்திய சக்தி உண்டு. நல்ல யோசனைகளும் முடிவுகளும் மௌனத்தில் இருந்து பிறக்கின்றன. உங்கள் சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் சரி, கடமையை நினைவில் வைத்தால் செய்ய வேண்டிய காரியங்கள் சரியாக நடக்கும். உறவு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக முக்கியமான விஷயம். இன்று வரும் நாளை போன பணத்தை எதிர்பார்க்காதீர்கள். வாழ்நாள் முழுவதும் இருக்கும் தோழமையை விட்டு விடாதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.